ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பெரியம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. பெரியம்மா ஃபோன் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து இப்போ தான் வந்தோம். வந்துட்டு பெரியப்பா வந்து இப்போ குளிக்க வைக்கணும். எந்திரிக்கவே மாட்டேங்கிறாருங்களாம்மா. அதனால் குளிக்க வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடிஞ்சால் கூட்டிகிட்டு போகணும். அதுக்காக தான் வந்தோம். ரொம்ப பேசவே மாட்டேங்கிறாரு, எந்திரிக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொன்னதுனால வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். பெரியப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் வந்திருக்குறோம் பார்க்குறதுக்கு. அவர் வந்து கேட்டே இருந்தாராம்மா, அதனால் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு குளிக்க வைக்கவே முடியல, எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு பெரியம்மா சொன்னதுனால வந்து இப்போ அவர் சேரில் உட்கார வச்சு குளிக்க வச்சோம். அவர் நடக்கவே முடியலைங்க, அதனால் அப்படியே தூக்கிட்டு போய் உட்கார வச்சு குளிச்சுட்டாங்க. இப்போ தான் சுத்தமாக குளிச்சுட்டோம். எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுனே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக உட்காரவும் மாட்டேங்கிறாரு, நடக்கவும் மாட்டேங்கிறாரு. வயசும் ரொம்ப ஆயிடுச்சுங்களா, அதனால் இப்படி இருக்கிறார். நீட்டாக குளிச்சு விட்டதுனால கொஞ்சம் தூங்குறாருட்டுக்கு. பெரியப்பாவை கேட்டவங்களுக்காக இந்த வீடு. நேற்று சரியாகவே சாப்பிட்லைங்களாம்மாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து பேசவும் இல்லையாம்மா. இப்போ வந்து குளிச்சு விட்டதுனால கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு. மெதுவடை வாங்கிட்டு வந்தோன்னா சாப்பிட்ருக்குறாரு. அடுத்தது பெரியம்மா வீட்டில் என்ன சமையல்னு எப்போ போல பார்க்கலாம் வாங்க. வாவ், நேற்று நான் சேனக்கிழங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே. இன்னைக்கு பெரியம்மா இங்கே சேனக்கிழங்கு. நேற்று தான் அங்கே சாப்பிட்டேன், திரும்ப இன்னைக்கு இங்கே. இது என்ன தெரியலையே, ஏதோ கத்திரிக்காய் தக்காளி போட்டு கடைஞ்சிருக்க மாட்டேங்குது. சாப்பாடு இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பரவாயில்ல இருக்குது, வர சொன்னதுனால ஆக்கிட்டாங்க மாட்டேங்குது, இல்லைன்னா இருக்காது எப்போவுமே. தண்ணி எப்படி நீட்டாக பிடிச்சி வச்சுருக்குங்க. இப்படிதான் டம்ளாரு சொம்பு எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சி வச்சுருவாங்க. இங்கே வரும் எப்போவுமே தெரியும் அப்படிதான். வெங்காயத்து பாருங்க எவ்வளோ நீட்டாக, பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் சருகெடுத்து அது சூப்பராக இருக்குல்ல. தண்ணி கொடுத்துட்டுருக்காங்க பெரியம்மா. பெரியம்மா மாதிரி யாருமே நல்லா பார்த்துக்க முடியாது. உண்மையால் அடித்து சொல்லுவேன், இந்த ஊர்லேயே எல்லாரும் சொல்லுவாங்க. எழுந்திரிச்சு உட்கார மாட்டேங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பெரியம்மா வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க எங்கள் பெரியப்பாவை. ஊருக்குள்ளேயே சொல்லுவாங்க, இந்த மாதிரி யாருமே யாரையும் பார்த்துக்க மாட்டாங்க, சம்பாரித்து அதிகமாக கொடுக்குறவங்க கூட இந்த மாதிரி ஒய்ஃப் வந்து கணவனை பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குழந்த மாதிரி பார்த்துக்குவாங்க. எவ்வளோ வேலை சொன்னாலும் பொறுமையாக செஞ்சுட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத பொறுமையாக பண்ணுவாங்க. அந்த ஒரு பொறுமை இருக்குது. இந்த விஷயத்தில் எங்கள் பெரியப்பா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பக்கத்து வீடு அந்த மாதிரி யாராவது இப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இந்த கேலண்டர் ரொம்ப அழகாக இருக்குதுல்ல, சூப்பராக இருக்குது. தரம் நிரந்தரம். அரிசி மண்டி கப்பி.